தியானத்திற்காக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 51:1 வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொல்லுகிற அவருடைய அருமையான வார்த்தை, நீங்கள் நீதியை பின்பற்றுகிறீர்கள், ஆனால் நீங்கள் எனக்கு செவி கொடுக்கவில்லை. நீதியை பின்பற்றுகிறோம், நீதியின் மார்க்கத்திலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவருக்கு செவி கொடுத்து நாம் நீதியை பின்பற்றுகிறோம் என்று கேட்டால் அவைதான் இல்லை. நம்மளுக்கு தெரிந்த மனிதனுடைய நீதியை நாம் பின்பற்றுகிறோம், சுயத்தின் நீதியை நாம் பின்பற்றுகிறோம். மனுஷ நீதியையும் சுய நீதியையும் தேவன் இந்த இடத்துல எதிர்பார்க்கவில்லை. அது நீதிமானுக்குரிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. நீதிமானுக்குரிய காரியம் என்ன? நீதிமான் தேவனை பின்பற்றுகிறானால், நீதியை பின்பற்றுவானானால் அவன் முதலாவது தேவனுக்கு செவி கொடுப்பான். சன்மார்க்கர்கள் தேவனுக்கு செவி கொடுப்பதில்லை. அவர்களும் நீதிதான் பின்பற்றுகிறார்கள், அவர்களும் உலகத்தின் நீதியை பின்பற்றுகிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வது அந்த உலகத்திலே உண்டான நீதி. ஒரு மனிதன் விபத்திலே சிக்குண்டு கிடப்பானால் அவனை கண்டு வழிவிலகி போவது உலகத்தின் அநீதி. ஆனால் உலகத்தின் நீதியை பின்பற்றுகிற மனிதர்களாகிய நீங்களும் நானும் காணப்படக்கூடாது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை நீதியை பின்பற்றுகிற வாழ்க்கை தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சொந்த மகனுக்காய் மனமிறங்குகிறான், ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திற்காய் மனமிறங்குகிறான். இவையெல்லாம் நீதிதான். ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், இவையெல்லாம் நீதிதான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள். நீதியை பின்பற்றுகிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீதியை பின்பற்றுகிறோமா? இல்லாவிட்டால் சர்மார்க்கர்களை போல துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, உங்களுடைய ஜீவியம் எப்படி உருவாக்கப்பட்டது, எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நீங்கள் சற்று நிதானித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை ஒரு பகுதியை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். அது ஆண்டவர் எவைகளை நோக்கி பார்க்க சொல்லுகிறார்? வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள். இந்த காலை நேரத்தின் செய்தியின் தலைப்பு வெட்டப்பட்ட கன்மலை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கன்மலை என்பது எதை காண்பிக்கிறது? கன்மலை என்பது எதை காண்பிக்கிறது? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கும் பொழுது, கன்மலை கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அந்த கிறிஸ்துவே கன்மலையை கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்படியானால் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை நோக்கி பார் என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதியை பின்பற்றுகிறீர்கள், எனக்கு செவி கொடுங்கள், என்னை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய என்ன தேவையோடு இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? குடும்பத்தின் தேவை, பிள்ளையின் தேவை, சரீரத்திலே விடுதலை, ஆவியிலே விடுதலை, ஆத்மாவிலே விடுதலை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனிதனை நோக்கி பார்த்தது போதும் பிள்ளையே, நீ உலகத்தை நோக்கி பார்த்தது போதும் மகனே, நீ மருத்துவரை நாடினது போதும் மகளே, என்னை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கன்மலையாகிய கிறிஸ்துவாகிய என்னை நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெட்டப்பட்ட கன்மலை இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். ஏன் இவர் வெட்டப்பட வேண்டும்? அதுதான் இன்றைக்கு கேள்வி. வசன விளக்கத்துல கூட கன்மலை பெயர்ந்து போகுமோ என்ற அருமையான வார்த்தையை கேட்டோம். இறுதியில சொன்னார்கள் கன்மலை பெயர்ந்து போகாது என்று. கன்மலை பெயர்ந்து போகாதது உண்மைதான். ஆனால் இருக்கிற இடத்துல அந்த கன்மலை வெட்டப்படுகிறது. ஏன் வெட்டப்பட வேண்டும்? எதற்காக கன்மலையை வெட்டுகிறார்கள்? இன்றைக்கு நம்மளுடைய மாவட்டத்திலே கூட அநேக மலைகள் வெட்டப்படுகிறது என்று செய்திகளிலே நாம் வாசிக்கிறோம்.
அநேக காரியங்கள் தோண்டப்படுகிறது என்று வாசிக்கிறோம். இது அவர்களுடைய தேவைகளுக்காக செய்கிற காரியம். மலைகளை வெட்டி, அங்க இருக்கிற மரங்களை வெட்டி, செடிகளை வெட்டி அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக, அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகளை சம்பாதிப்பதற்காக அவர்கள் செய்கிற காரியம். ஆனால் ஏன் இந்த கண்மலை வெட்டப்பட வேண்டும்? கண்மலை என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவானவர் எதற்காக வெட்டப்படுகிறார்? எதற்காக அவர் வெட்டப்பட வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 27வது வசனம் 26வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் தேவ சாயலாகவே நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அப்படியானால் இந்த கண்மலை எதற்காக வெட்டப்படுகிறது? கண்மலை என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. வெட்டி எடுக்கப்பட்டவர்கள் நம்மளை காண்பிக்கிறது. எனவே கிறிஸ்துவாகிய அவரில் இருந்த நம்மளை தேவன் வெட்டி எடுத்து நம்மளை படைத்திருக்கிறார். நம்மளுடைய படைப்பு சாதாரணமான படைப்பு அல்ல. இன்றைக்கு அநேகர் சிருஷ்டிகரை வணங்காமல் சிருஷ்டிப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மளை படைத்த படைப்பு சாதாரணமான படைப்பு அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாமெல்லாம் அவருக்குள் இருந்து உருவானவர்கள், அவரில் உருவானவர்கள், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். அவருடைய சாயலாக தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவரை போலவே நம்மளை வெட்டி எடுத்திருக்கிறார். அவரை போலவே தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையில எதை கண்டு பயந்து போய் தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிறீங்க? நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையின் ஒரு பகுதி என்பதை மறந்து போகாதிருங்கள். அவருடைய சாயலில் ஒரு பகுதி என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். அவருடைய ரூபத்தில் ஒரு பகுதி என்பதை மறந்து போகாதிருங்கள். பொல்லாத மனிதர்கள் பாவம் செய்தபடியினால் தேவ சாயலை இழந்தது உண்மை. அந்த தேவ சாயலை மீட்டு எடுத்து தரும்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாகிய இந்த பூமிக்கு வந்ததும் உண்மையானால், ஆண்டவருக்குள் என்றைக்கு நாம் பிறக்கிறோமோ, ஆவியில என்றைக்கு பிறக்கிறோமோ, அன்றைக்கு இந்த மனுஷ சாயலை இழந்து தெய்வ சாயலை நாம் அடைகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவரில் இருந்து நாம் வெட்டப்பட்டு இருக்கிறோம். அவர் நம்மளுக்காய் வெட்டப்பட்டார் என்பதுதான் உண்மை. நம்மளுடைய காரியத்திற்காக கண்மலையாகிய கிறிஸ்து வெட்டப்படுகிறார். நம்மளுடைய அக்கிரமத்திற்காக கண்மலையாகிய கிறிஸ்து வெட்டப்படுகிறார். நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசுவானவர் வெட்டப்படுகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீ வெட்டப்பட்ட கண்மலையிலிருந்து எடுக்கப்பட்டாய். அந்த கண்மலைக்குள்ளாக நீங்களும் நானும் இருந்தோம். கண்மலையாகிய கிறிஸ்துக்குள்ளாக நீங்களும் நானும் மறைந்திருந்தது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வெளியில எடுக்கிறார். எதற்காக என்று தெரியுமா? நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்மளுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்மளுக்காக அவர் வெட்டவும் பட்டார் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, துணிகரங்களுக்காக கண்மலை வெட்டப்படுகிறது. இந்த காலை வேளையிலே சத்துருவானவன் உங்களை பயமுறுத்தலாம். உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படவில்லை, உன்னுடைய மீறுதல்கள் கழுவப்படவில்லை. எபிராயிமே, உன்னுடைய பாவமும் உன்னுடைய அக்கிரமும் மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சத்துருவானவன் அதிரியத்தை உண்டுபடுத்தலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, மகளே, ஊழியக்காரனே, ஊழியக்காரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, சுற்றிலும் வாருங்கள், உங்களுக்காக நான் வெட்டப்பட்ட கண்மலையாய் காட்சியளிக்கிறேன். அவர் நம்மளுக்காய் வெட்டப்பட்டு இருக்கிறார். வெட்டப்பட்ட கண்மலையிலிருந்து நம்மளை தேவன் எடுத்திருக்கிறார். நம்மளுடைய படைப்பு சாதாரணமானது அல்ல. நம்மளுடைய உருவம் சாதாரணமானது அல்ல. அதை ஒருவராலும் விளங்கிக் கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, வெட்டப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்கள், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் நம்மளுக்காக எப்படியெல்லாம் வெட்டப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, ஆண்டவர் நம்மளுக்காக எப்படி வெட்டப்படுகிறார்? அவர் நம்மளுக்காக வெட்டப்படுவதனால் என்ன நடக்கிறது? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம்
6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல் 7வது வசனம் வரை. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரத்தை வெட்டுகிற ஒரு மனிதனையும் அவன் கரத்தில் இருக்கிற கோடாரி தவறி தண்ணீர் விழுந்ததையும், அந்த தண்ணீரில் விழுந்த அந்த கோடாரியை ஒரு கொம்பை வெட்டி போட்டு எலிசா அதிலிருந்து மீட்டெடுக்கிறதையும் நாம் எல்லாரும் அறிந்த எலிசாவின் அற்புதங்களிலே இவைகளும் ஒன்று. ஆனால் இது இருக்கிற ஆழ்தத்துவமான வார்த்தைகள், செய்திகள் என்ன? ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, அப்படியானால் இது எதை காண்பிக்கிறது? மரத்தை வெட்டும் பொழுது கோடாரி தண்ணீரில் விழுந்தது, அதை மீட்க ஒரு கொம்பு வெட்டப்பட்டது. அப்படியானால் இதில் 3 காரியத்தை நாம் கவனமாய் பார்க்க முடியும். ஒன்று கோடாரி, மற்றொன்று தண்ணீர், மற்றொன்று கொம்பு. கோடாரி, தண்ணீர், கொம்பு. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த கோடாரி என்பது எதை காண்பிக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உபாகமம் 20:19 வாசிக்கும் பொழுது, அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பராடத்திற்கு அவன் வாசலுக்கும் கொண்டு போய் அவனை அங்கிருக்கிற மற்ற மனிதர்களை ஒப்பு கொடுத்து கோடாரியினால் அவனை வெட்டுகிற ஒரு காரியத்தை வாசித்து தெரிய முடியும். அப்படியானால் இந்த கோடாரி என்பது எதை காண்பிக்கிறது? நம்மளை காண்பிக்கிறது. இந்த கோடாரியானது நம்மளுடைய சுபாவங்களை காண்பிக்கிறது, நம்மளை காண்பிக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, உபாகமம் 20:19 வாசிக்கும் பொழுது, நீ ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடிக்க அநேக நாள் அதை முற்றுகை போட்டு இருக்கும் பொழுது நீ கோடாரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக. அப்படியானால் கோடாரி என்பது எதை காண்பிக்கிறது? வெட்டி சேதம் பண்ணுகிறதை காண்பிக்கிறது. அப்படியானால் இந்த சேதம் பண்ணுதல் எதை காண்பிக்கிறது? உங்களையும் என்னையும் தான் காண்பிக்கிறது. நாம் ஒரு காலத்திலே ஆண்டவருக்கு சேதத்தை உண்டு பண்ணினவர்கள், அவருடைய நாமத்திற்கு சேதத்தை உண்டு பண்ணினவர்கள். ஊழியக்காரருக்கு நம்மளால் நன்மை அல்ல, சேதமே உண்டாயிருந்தது. முன்பு சத்துருக்களாகிய உங்களையும் என்னையும் தேவன் இப்பொழுது அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். சத்துருக்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவன் வேடிக்கை பார்ப்பானா? யோபுவின் வாழ்க்கையில வந்த சத்துரு அவனுக்கு மிகுந்த சேதத்தை உண்டு பண்ணினான். பவுலினுடைய பிரயாணத்தின் படகு பிரயாணத்திலே சத்துருவானவன் குறுக்கிட்ட பொழுது அவனுக்கு படகு பிரயாணத்தில் மிகுந்த சேதம் உண்டானது. கள்ள சகோதரர்களால் எனக்கு உண்டான நாசமும் மோசமும் சேதமும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் கோடாரி என்பது சேதத்தை காண்பிக்கிறது. அந்த சேதம் யாரால் உண்டாகிறது? நம்மளை தான் காண்பிக்கிறது. அப்படியானால் இந்த கோடாரி என்பது நம்மளை காண்பிக்கிறது. நீங்களும் நானும் ஒரு காலத்திலே சபைக்கு சேதத்தை உண்டாக்கினவர்கள், ஊழியர்களுக்கு சேதத்தை உண்டாக்கினவர்கள், ஆண்டவருடைய நாமத்திற்கு சேதத்தை உண்டாக்கினவர்கள். இந்த உலகத்தாருக்கு நம்மளால் சேதம் உண்டானது. நம்மளுடைய குடும்பத்திற்கு நம்மளால் நன்மை அல்ல, சேதத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தோம். நம்மளை நம்பினவர்களுக்கு நம்மளால் நன்மையை செய்ய முடியவில்லை, சேதத்தை உண்டு பண்ணினோம். இந்த சேதத்தை உண்டு பண்ணுகிற நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த கோடாரியானது வெட்டும் பொழுது தண்ணீரில் விழுந்தது. நம்மளுடைய வாழ்க்கை உலகத்திலே விழுந்து போய் விடுகிறது தான் தண்ணீரில் விழுந்ததை காண்பிக்கிறது. கோடாரி என்பது நம்மளை காண்பிக்கிறது, தண்ணீர் என்பது உலகத்தை காண்பிக்கிறது. எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை உலகத்திலே விழுந்து போயிருக்கிறதா என்பதை நிதானித்து பாருங்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம், பெயர் கிறிஸ்தவர்களா இருந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்மளுடைய கவலை. இன்றைக்கு வெளியிலே வேதத்தை தூக்கிக் கொள்ளலாம், ஆண்டவர் என்னோடும் இருக்கிறார் என்று மார்தட்டி கொள்ளலாம், ஆனால் உண்மையாகவே இருக்கிறாரா என்பதை நிதானித்து பாருங்கள்.
நம்மளுடைய வாழ்க்கை உலகத்திலே விழுந்து போன ஒரு வாழ்க்கை. முன்பு சத்துருக்களாகவும் பாவிகளாகவும் இருந்தோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு காலத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் உலகத்திலே கடந்த நம்மளை, உலகத்தின் இச்சை ரோகங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள். உலகத்திலே 3 விதமான ஆவிகள் போராடுகிறது. ஒன்று மாம்சத்தின் இச்சை, இன்னொன்று கண்களின் இச்சை, மற்றொன்று ஜீவனத்தின் பெருமை. ஆதியாமத்திலே வாசிக்கும் பொழுது அந்த பழம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் ருசி உள்ளது. 3 காரியத்தை ஆதியாமத்திலே வாசிக்கிறோம். ஒன்று ருசி உள்ளது, இரண்டாவது பார்வைக்கு நல்லது, மூன்றாவது அது இன்பமாயிருந்தது. இந்த 3 பாவம் பழைய ஏற்பாடோடு நின்று விடவில்லை, அவை புதிய ஏற்பாடுகளை தொடருகிறது. எப்படி தொடருகிறது? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ருசி உள்ளது, இன்பம் உள்ளது, பார்வைக்கு நல்லதா இருந்தது. இங்க மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இவை எல்லாம் உலகத்தில் உண்டானவை. உலகத்திற்குரிய அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் பிதாவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் உலகத்திலே கிடந்த நம்மளை தேவன் மீட்டெடுக்கும்படி அவர் வெட்டப்பட்டார். நம்மளை மீட்டெடுக்க அவர் வெட்டப்பட்டாரா? அவர் எங்க வெட்டப்பட்டார்? எலிசா என்கிற தேவ மனிதன் ஒரு கொம்பை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டானே, அந்த கொம்பு என்பது எதை காண்பிக்கிறது? அந்த கொம்பு என்பது எதை காண்பிக்கிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 சாமுவேல் 2:10. கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவிற்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர்த்தினவர் என்று துதித்தாள். இங்கு கொம்பு என்று சொல்லப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கோடாரி என்பது நம்மளை காண்பிக்கிறது, தண்ணீர் என்பது உலகத்தை காண்பிக்கிறது, கொம்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. எலியா என்பது வருகிறவர் இவர்தானா என்று சொல்லப்பட்ட தேவனை காண்பிக்கிறது. அப்படியானால் உலகத்திலே கடந்த பாவிகளும் சத்துருக்களும் துரோகிகளும் ஆகிய உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்கு எலியா என்கிற தேவாதி தேவன், எலியாவின் அடையாளமாய் இருந்த தேவாதி தேவன், எலிசாவின் அடையாளமாய் எலியாவின் அடையாளமாய் இருந்த தேவாதி தேவன் மீட்டெடுப்பதற்காக ஒரு கொம்பை வெட்டி தண்ணீரிலே போட்டார். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பியது இதுதான், கொம்பை வெட்டி தண்ணீரில் போடுவதனுடைய அர்த்தம். உங்களுக்காக எனக்காக அவர் இந்த பூமியிலே விழுந்தார். உங்களுக்காக எனக்காக தண்ணீராகிய இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். உங்களை மீட்டெடுக்கப்படுவதற்காக பரலோகத்தில் இருந்து அவர் துண்டிக்கப்பட்டார். உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக பரலோகத்தில் இருந்த அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் இருந்த அவருடைய வாழ்க்கை துண்டிக்கப்பட்டது. பரலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய ஜீவியம் நம்மளுக்காக துண்டிக்கப்பட்டு இந்த உலகத்திலே விழப்பட்டது. கொம்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. தண்ணீர் என்பது உலகத்தை காண்பிக்கிறது. கோடாராகிய நீங்களும் நானும் மீட்டெடுக்கப்படுவதற்காக, இந்த உலகத்திற்குள் அமிழ்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக, இந்த உலகத்திற்குள் மாண்டு போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஒரு கொம்பை வெட்டி இந்த தண்ணீரிலே போடுகிறார். ஆண்டவர் ஒரு கொம்பை வெட்டி இந்த தண்ணீரிலே போடுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, இந்த உலகத்தின் வல்லமைக்குள்ளாக நீ சிக்குண்டு போய்விடக்கூடாது. இந்த உலகத்தின் பாவத்திற்குள் நீ சிக்குண்டு போய்விடக் கூடாது. அடிமைத்தனம் உங்களை ஆளுகை செய்துவிடக் கூடாது. அதற்காக நான் வெட்டப்பட்டு, கண்மலையாகிய நான் வெட்டப்பட்டு, கண்மலையாகிய நான் வெட்டப்பட்டு, பரலோகத்தில் இருந்து பிதா என்னை வெட்டி எறிந்தார். அதோ பரலோகத்தில் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா? நீதிமொழிகள் 8:30 சொல்லுகிறது, நான் நித்தமும் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். அவருக்கு செல்ல பிள்ளையா இருந்த குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக வெட்டி இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார் என்பதுதான் உண்மை. இதற்காக கோடாரி தண்ணீரில் போட்ட உடனே மறைந்து போனது.
உலகத்தின் ஜீவி நமக்குள் வந்தோடனே ஆண்டவருடைய சாயல் மறைக்கப்பட்டது, நம்மளுடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டது. நாம் மடிந்து மறைக்கப்பட்டவர்களாய் இருந்திருப்போம். மடிந்து மண்ணுக்குள் மறைந்து போனவர்களாய் இருப்போம். இழந்து போனவர்களை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்தார். மறைந்து போய்விடக்கூடாது, மடிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக பரலோகத்தில் இருந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெட்டப்பட்டார். பிதாவின் செல்ல பிள்ளையாய் இருந்த அந்த செல்ல பிள்ளையின் ஸ்தானம் வெட்டப்பட்டது. மனமகிழ்ச்சியாய் இருந்த அவருடைய மனமகிழ்ச்சியை வெட்டப்பட்டது. எதற்காக? அமிழ்ந்து போய்விடக்கூடாது, தண்ணீராகிய உலகத்திற்குள் மூழ்கி போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் நம்மளுக்காய் வெட்டப்பட்டார். வெட்டி இந்த தண்ணீரிலே போடப்பட்டாரே. அடுத்து நடந்தது என்ன தெரியுமா? அந்த இரும்பை மிதக்க பண்ணினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மிதக்க பண்ணுதல் என்பது சும்மாவா? நோவாவின் காலத்தில் எல்லா நர ஜீவன்களும் எல்லா மனிதர்களும் செத்து மடிந்து விழுந்தார்கள். அவர்கள் அழிந்து நாற்றம் எடுத்து போனார்கள். கர்த்தர் நோவாவையோ ஜலத்தின் மேல் மிதக்க பண்ணினார் என்பது அவனை காப்பாற்றுகிறதை காண்பிக்கிறது. இரும்பை மிதக்க பண்ணினார். கோடாராகிய உங்களையும் என்னையும் தேவன் இரும்பாக மாற்றி அவர் மிதக்க பண்ணுகிறார். அவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றி இருக்கிறார். வெட்டப்பட்ட கன்மலையை நோக்கி பார். எதற்காக? முதலாவது அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவது வெட்டப்பட்ட கன்மலை என்பது எதை காண்பிக்கிறது? நம்மளுக்காக அவர் அடிக்கப்பட்டதையும் நொறுக்கப்பட்டதையும் காண்பிக்கிறது. மூன்றாவது வெட்டப்பட்ட கன்மலை எதை காண்பிக்கிறது? கோடாரியை காப்பாற்றுவதை போல, ஒரு கொம்பு வெட்டப்பட்டதை போல நம்மளை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு கொம்பாகிய கிறிஸ்து வெட்டப்பட்டார். அதாவது காப்பாற்றுவதற்காக தேவன் குமாரனை வெட்டி வீழ்த்தினார் என்பதுதான் உண்மை. வெட்டி வீழ்த்தினார். வெட்டப்பட்ட கன்மலை என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. கிறிஸ்து வெட்டப்படுவதற்கு மூன்றாவது காரணம், அவர் உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக. சத்துருவினுடைய சகல சதி நாசு மோசங்களிடத்திலிருந்து உங்களையும் என்னையும் தேவன் காப்பாற்றுவதற்காக ஒருவர் வெட்டப்பட்டு இருக்கிறார். இப்ப கண்களை மூடுவோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரை நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நீர் எங்களுக்காக வெட்டப்பட்டு இருக்கிறீரையா. கோடாரி ஆகிய நாங்கள் பூமியினுள் மாண்டு போக வேண்டியவர்கள், தண்ணீராகிய பாவமும் உலகத்திற்குள்ளும் மாண்டு போக வேண்டியவர்கள். சத்திய வசனத்தை கொண்டு நீர் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், ஒரு கொம்பை உயர்த்துவேன் என்று சொன்ன அதே தேவன்தான் கொம்பை வெட்டினார். உங்களுக்காக எனக்காக கிறிஸ்து வெட்டப்பட்டார். கன்மலை வெட்டப்பட்டது. அப்பேற்பட்ட தேவனை துதியாமல் இருக்கலாமா? ஒரு நிமிடம் எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் இந்த காலை வேளையில வெட்டப்பட்டீரே, எங்களை மீட்டெடுப்பதற்காக நீ பாருங்கள். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, கன்மலை என்பது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில உபத்திரவமா, போராட்டமா, மன கிளேசமா, ஐயோ நிந்தையும் அவமானமும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் வெட்டப்பட்டு இருக்கிறேன். வெட்டப்பட்ட கன்மலை ஆகி என்னை நோக்கி பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, ஒரு கொம்பை வெட்டினார்கள். அந்த கொம்பு என்பது எதை காண்பிக்கிறது? அதுவும் கிறிஸ்துவை காண்பிக்கிறது. கிறிஸ்து நம்மளுக்காய் வெட்டப்பட்டார். உலகத்தில் அடியிலே மாண்டு கிடக்க வேண்டிய உங்களையும் என்னையும், மண்ணின் அடியில் மாண்டு மண்ணோடு மண்ணாய் மக்கி போய் கிடக்க வேண்டிய உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக ஒரு கொம்பை வெட்டினார்கள். அந்த கொம்பு என்பதும் கிறிஸ்துவை காண்பிக்கிறது. கன்மலை என்பதும் கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இரண்டும் கிறிஸ்துவை காண்பிக்கிறபடினால் கிறிஸ்து நம்மளுக்காய் வெட்டப்பட்டார். நம்மளை மீட்டெடுப்பதற்காக. உலகத்தின் அடியிலே போய்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் உலகத்தின் அடியின் இருந்து, அந்த நீரின் அடியிலிருந்து, தண்ணீரின் அடியிலிருந்து கர்த்தர் நம்மளை மேல தூக்கி கொண்டு வந்து மிதக்க பண்ணுகிறார். நீங்கள் மாண்டு போய் விடுவீர்கள் என்று அநேகர் நினைத்தது உண்டு. நீங்கள் அழிந்து போய் விடுவீர்கள் என்று அநேகர் எண்ணினது உண்டு. இவனை நான் ஒழித்து விட்டேன் என்று நினைத்தவர்கள் உண்டு. இவர்களுடைய பெயரை அவமாக்கி விட்டேன் என்று நினைத்தவர்கள் உண்டு. இன்றைக்கு அவர்கள்தான் இருக்கிற இடம் தெரியாமல் கர்த்தர் ஆக்கி கொண்டிருக்கிறார். உங்களையோ எல்லாருடைய பார்வைக்கு மிதக்க பண்ணுகிறார்.
உங்களையோ எல்லாருடைய பார்வைக்கும் அற்புதமாய் மிதக்க பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் வரை கர்த்தர் உங்களை மிதக்க பண்ண போகிறார். எப்படி அந்த கோடாரி மீண்டும் அவனுடைய கையில கிடைத்ததோ, நீங்கள் இழந்து போன எல்லா காரியத்தையும் யாருடைய கரத்திலிருந்து நீங்கள் தவறி விழுந்தீர்களோ அவர்களுடைய கரத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆவியானவருடைய கரத்திலே உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். தேவனுடைய கரத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். உங்களுடைய நடத்திக்காரருடைய கரத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். கர்த்தர் உங்களை மிதக்க பண்ணுகிறார். இரண்டாவது, உங்களுக்கென்று நல்ல ஒரு பாதுகாப்பை தேவன் காலையிலே உண்டு பண்ணுகிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க அவர் வெட்டப்படுகிறபடியினால் நாம் முதலாவது கீழிருந்து மேல் வருகிறோம், இரண்டாவது மிதக்கப்படப்படுகிறோம், மூன்றாவது பாதுகாப்போடு ஒப்படைக்கப்படுகிறோம். கிறிஸ்து கன்மலை நம்மளுக்காக வெட்டப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அருமையான போதகர் பாஸ்டர் இன்பராஜையா அவர்கள் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்கும்படி ஆவியிலே நடத்தி கொண்டிருந்தார்கள். அதே சமயத்தில் அந்த வினாடி பொழுதிலேயே அதே வசனத்தை நான் என்னுடைய டைரியில் எழுதி கொண்டிருந்தேன். அவர்கள் அந்த வசனத்தை சொல்லுவார்கள் என்று சற்றும் நான் எதிர்பார்க்கல. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிங்கள். 1 ராஜாக்கள் 5:17. வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேறு பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். இந்த வசனத்தை எடுத்து நான் எழுத ஆரம்பிக்க போகிறேன். இதே வசனத்தை ஆண்டவர் தம்முடைய தாசன் மூலமாய் கொடுத்தார். எதற்காக சொல்லுகிறேன்? இந்த ஜெபம் ஏதோ மாம்சீகத்தில் நடக்கவில்லை, ஆவியானவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுங்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். முக்கியமான பிரசங்க நேரத்திற்கு வந்திருக்கிறோம். கடைசி பிரசங்க குறிப்பு. வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆலயம் என்பது எதை காண்பிக்கிறது? இந்த ஆலயம் என்பது எதை காண்பிக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டின கல்லால் ஆலயத்திற்கு அஸ்திபாரத்தை போடுங்கள். உங்களுடைய ஆலயமாகிய உங்களுடைய சரீரத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட வேண்டுமானால், உங்களுடைய சரீரமாகிய ஆலயம் கட்டப்பட வேண்டுமானால், நீங்கள் கன்மலையிலிருந்து வெட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். வெட்டினால்தான் உங்களை கொண்டு கர்த்தர் அஸ்திபாரம் போடுவேன் என்று இந்த காலை வேளையிலே கட்டளை கொடுக்கிறார். என்னை வெட்டுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவீர்களானால், என்னை உடைப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவீர்களானால், என்னை உபத்திரவத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவீர்களானால், நீங்கள் அஸ்திபாரமாய் மாற முடியாது. ஆலயத்திற்கு அஸ்திபாரத்தை போடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே, எப்பேற்பட்ட கற்களினால் அஸ்திபாரத்தை போட சொல்லுகிறார்? வெட்டின கற்களினால் அஸ்திபாரத்தை போடுங்கள். நீங்கள் ஆலயத்திற்கு அஸ்திபாரமாய் மாற வேண்டுமானால் முதலாவது நீங்களும் நானும் வெட்டப்பட வேண்டும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் வெட்டுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். வெட்டுவது என்பது கொலை செய்வதை அல்ல. வெட்டுவது என்பது உடைக்கப்படுகிறதை காண்பிக்கிறது. கன்மலையில் இருந்து நீங்களும் நானும் வெட்டி எடுக்கப்பட்டோம். நீங்கள் ஆலயத்திற்கு அஸ்திபாரமாய் மாறணும்னா முதலாவது வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுங்கள். மனிதன் மூலமாய் தேவன் உங்களையும் என்னையும் வெட்டுவார். மற்றவர்கள் மூலமாய் உங்களையும் என்னையும் தேவன் உடைப்பார். பேதுருவை சுலகினால் புடைத்தார், ஆனால் உங்களையும் என்னையும் தேவன் உடைப்பேன் என்று இந்த காலை வேளையில திருவுளம் பட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆலயத்திற்கு சரீரமாகி ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடணும்னா முதலாவது வெட்டப்பட. நீங்களும் நானும் வெட்டப்படாம ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடப்பட முடியாது. ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். ஏன் இவ்வளவு நாள் ஆலயமாகிய அஸ்திபாரத்திற்கு போடப்பட முடியவில்லை? நீ வெட்டுவதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடத்துல நான் ஊழியம் செய்த பொழுது ஒரு ஊழியர் எல்லா ஊழியர்களிலையும் ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகுவார். ஆனால் அதன் பின்பு அங்கு வந்த போதகரின் நிமித்தம், தலைமை போதகர் நிமித்தம் அவர் தனித்தே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு ஊழியக்கார கூட்டத்துல அந்த தலைமை போதகர் அந்த ஊழியரை தாக்கி ஒரு வார்த்தை பேசினார். அவர் சொல்லுகிறார், கட்டிட வேலைக்கு என்று அநேக கற்களை கொண்டு வந்து குவித்தார்கள். அதுல ஒரு கல் மாத்திரம் தனித்திருந்தது.
ஆனால் அநேக கற்களை கொண்டு வந்து அந்த ரோலர்களை போட்டு அவர்கள் புரட்டி எடுத்து அதில் அந்த சாந்து மற்றும் சுண்ணாம்பு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கலன்று தண்ணீரை ஊற்றி அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்றாய் இணைத்து அந்த கட்டிடத்தை கட்டினார்கள். ஆனால் இந்த ஒரு கல் மட்டும் தனியா இருந்தபடினால் அந்த கல்லை தூக்கி எறிந்து விட்டார்கள். அது ஒன்றுக்கும் பயன்படவில்லை. எனவே நீங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும், நீங்கள் ஒருவரும் தனித்துவம் காட்டக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை சொன்னார். இந்த 1 ராஜாக்கள் 5:17 வாசித்தவுடன் எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஆலயத்திற்கு அஸ்திபாரமாய் மாற வேண்டுமானால் வெட்டப்பட வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் முழுமையாய் கொண்டு போய் அஸ்திபாரம் போட வைத்து விட முடியாது. நீங்கள் ஆண்டவருக்கு வெட்டுவதற்கு இடம் கொடுங்கள், உடைக்கப்படுவதற்கு இடம் கொடுங்கள், நொறுக்கப்படுவதற்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த தவிப்பு, ஏன் எனக்கு இந்த கவலை, ஏன் எனக்கு இந்த வியாதி என்ற கேள்வி கேட்டதை நிறுத்திவிட்டு என்னை வெட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னாரே, நான் என்ன திருடனா, நான் என்ன கல்லனா, என்னை பிடிப்பதற்கு கம்பும் தடியும் அதோடு வந்திருக்கிறீர்களே, என்னை வெட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். இது தேவ திட்டம் என்பதை மறந்து போய்விடக் கூடாது. அது எப்படி வெட்டலாம், அது எப்படி தடுக்கலாம்? இல்லை, தேவ திட்டத்திற்கு எதிரான பேதுருவாய் காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அஸ்திபாரமாய் மாற வேண்டுமானால் முதலாவது நீ உடைக்கப்பட வேண்டும், முதலாவது நீ நொறுக்கப்பட வேண்டும், முதலாவது நீ சித்திரவதைகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அப்பனாதான் அஸ்திபாரம் போடப்பட முடியும். தள்ளப்பட்ட கல்லுதான் தலைக்கு மூளை கல்லானது. அப்படியானால் என்ன அர்த்தம்? எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றும் அறியாதவன், ஏமாற்றுகிறவன், பின்மாற்றத்திற்குள் போனவன், பழி சுமத்துகிறவர்களால் பழி சுமத்தப்பட்டு எல்லாம் முடிந்து ஒன்றும் இல்லை என்று நீங்கள் வெட்டப்பட்டவர்களாய், உடைக்கப்பட்டவர்களாய் மனசோர்வில் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டப்பட்ட உங்களை தான் நான் அஸ்திபாரமாக மாற்றப் போகிறேன். ஒரு வீட்டிற்கு தேவையே அஸ்திபாரம் தான். ஒரு ஆலயத்திற்கு தேவையே அஸ்திபாரம் தான். எந்த ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கொண்டாலும் அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அதனுடைய கட்டிடத்தின் வல்லமைகளை அசைக்க முடியாது. ஒன்றுக்கு உதவாது என்று சொன்ன உங்களை தான் தேவன் வெட்டி உடைத்து நொறுக்கி அவருடைய பார்வைக்கு ஏற்றது போல மாற்றி பலமான அஸ்திபாரமாய் மாற்றப் போகிறார். நீங்களும் நானும் என்றைக்கு வெட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோமோ, என்றைக்கு உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ, என்றைக்கு நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோமோ, அன்றைக்குதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அஸ்திபாரமாய் மாற்றுவார். நான் வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் வேலை உண்டு, நான் உண்டு என்று இருப்பேன் என்று இருப்பீர்களானால் அந்த போதகர் சொன்னது போல ஒன்றுக்கும் உதவாத கல்லு என்று உங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள். தூக்கி எறிந்தால் என்ன செய்வார்கள்? ரோட்ல போற வாரமெல்லாம் அது மேல எச்சு துப்புவான், அதை மிதிப்பான், அதை எத்துவான். அவனுக்கு கோவம் வச்சா அதை தூக்கி எங்கேயாவது எறிவான், தூசிகள் படியும். ஆனால் இந்த அஸ்திபாரமோ கட்டிடத்தை தாங்கி கொண்டிருக்கிற மேன்மையை பெற்றிருக்கும். நீங்களும் நானும் மேன்மையை பெற வேண்டுமானால் வெட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெட்டி எடுக்கப்பட்டாய். நீங்கள் முதலாவது நானும் நீங்களும் வெட்டி எடுக்கப்படவே, கண்மலையாகிய கிறிஸ்துவிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கல்லாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். எத்தனை பேர், ஆண்டவரே உண்மையிலுமே என்னை வெட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், உண்மையிலுமே என்னை வெட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லுகிறவருக்கு எத்தனை பேர் தைரியம் உண்டு? எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை உண்டு? காலையிலே வெட்டுறது இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார் வெட்டப்பட்டால்தான். இந்த வசனத்தை ஆவியானவர் கொடுத்தார் என்பதுக்கு 100% நான் நம்புகிறேன். அதன் பின்பு என்ன நடக்கிறது? வெட்டப்பட்ட அந்த கல் அஸ்திபாரமாகி பெரிதும் விலையேறு பெற்றதுமான கற்களை கொண்டு வாருங்கள். இந்த விலையேறு பெற்றது எதை காண்பிக்கிறது? விலையேற பெற்ற ஆட்டு குட்டியானவருடைய ரத்தம் என்று சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவருக்காக நீங்களும் நானும் அஸ்திபாரமாய் மாறப்படும் பொழுது விலையேற பெற்ற அவருடைய சொந்த ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுக்க போகிறார். விலையேற பெற்று ஒரு பெரிய அடிகளினால், காயங்களினால், விலையேற பெற்ற அவருடைய சொந்த ரத்தத்தினால் இந்த காலை வேளையில தேவன் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வெட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன்,
என்னை நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முற்றிலும் சித்திரவதை செய்வதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டாம், மனம் தளர்ந்து விட வேண்டாம். ஸ்தேவானை அவர்கள் வெட்டினார்கள், அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார்? வெளியேறப்பட்ட தரிசனத்தை காண்பித்தார். தம்முடைய சொந்த ரத்தத்தினால், வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போமானால் உங்களையும் என்னையும் சாதாரண கல்லாய் அல்ல, அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அஸ்திபாரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அநேகருடைய குடும்பங்களை தாங்க வேண்டுமானால் முதலாவது வெட்டப்பட வேண்டும். அநேகருடைய ஊழியங்களை தாங்க வேண்டுமானால் முதலாவது வெட்டப்பட வேண்டும். இன்னைக்கு வெட்டப்படுகிறவர்களாய் இருக்கிறோமா, வெட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நீங்கள் தீர்மானம் எடுங்கள். இந்த 1 ராஜாக்கள் 5:17 வெட்டப்பட்ட கல்லினால் அஸ்திபாரம் போடப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் கண்மலையிலிருந்து வெட்டப்பட்டு இருக்கிறோம். இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் அஸ்திபாரமாய் மாற்றப் போகிறார். பாருங்கள், நோக்கி பாருங்கள், வெட்டப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்கள். அந்த வெட்டப்பட்ட கண்மலையிலிருந்து எடுக்கப்பட்ட கல்லாகிய பெரிய அஸ்திபாரத்தை நோக்கி பாருங்கள் என்று உலகத்தார்கள் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க போகிறார்கள். அஸ்திபாரம் என்ன செய்யும் தெரியுமா? தன்னை மறைத்து கொண்டு இருக்கும். எந்த அஸ்திபாரமும் தன்னை வெளியிலே காட்டாது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருப்பீங்க, மறைந்திருந்தாலும் நீங்கள் அநேகரை தாங்குகிறவர்களாய் இருப்பீங்க, அநேகரை தூக்கி சுமக்கிறவர்களாய் இருப்பீங்க. நீங்க இல்லைன்னா இந்த ஊழியம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு, நீங்க இல்லைன்னா இந்த குடும்பம் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை மாற்றுவார். நேற்று ஒரு தாயார் என்னிடத்துல ஜெபத்துல இருக்கும்போது சொன்னாங்க, நான் ஒர்க் பண்ற வேலையில ஸ்கூல்ல ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா என்னை அல்லேலூயா கூட்டத்தாரு பரியாசம் பண்ணுவாங்க பிரதர். ஆனா நேற்று என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஏம்மா எனக்காக வந்து ஜெபம் பண்ணு, என் 2 பேர பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்து போயிட்டாங்க, நீ ஜெபம் பண்ணனா இயேசு கேட்பாரு, திரும்பி வருவாங்க. அப்பதான் நான் நினைவு கூர்ந்தேன், கர்த்தர் இவர்களை அந்த இடத்துல ஒரு அஸ்திபாரமாய் மாற்றப்பட்டார். கர்த்தர் இவர்களை அந்த இடத்துல ஒரு அஸ்திபாரமாய் மாற்றி இருக்கிறார். நிலையான சீயோனின் அஸ்திபாரம் என்று சொல்லுகிறது. இந்த அஸ்திபாரமாய் மாறுவதற்கு முன்பதாக பரியாசம் என்கிற வார்த்தையினால் வெட்டப்பட்டார்கள், இழிவான வார்த்தையினால் வெட்டப்பட்டார்கள், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி தூஷித்தார்கள். இன்றைக்கு இவர்கள் நிலையாய் அஸ்திபாரமாய் இருக்கிறார்கள். இவர்கள்தான் விதிவிலக்கு என்று ஆகிவிட்டது. எந்த வாய் பரியாசம் செய்ததோ அவர்களே தேடி வந்தார்கள். உங்களுக்கு அந்த சாட்சி கிடைக்க வேண்டுமா? அந்த சம்பவம் நடக்க வேண்டுமா? கண்களை மூடுவோம், ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. என்னை வெட்டுவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். கஷ்டம்தான், வேதனை தான், மிகுதிகள் தான், இருக்கிறதை காட்டிலும் அடைந்து போவது நலம் என்று தோணும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கிப்பார். நீ வெட்டப்படும் பொழுது என்னை நோக்கிப்பார், நீ உடைக்கப்படும் பொழுது என்னை நோக்கிப்பார். ஓ, நான் அடைந்த காயங்களை நோக்கிப்பார், நான் அடைந்த உபத்திரவங்களை நோக்கிப்பார். உனக்காக நான் எல்லாவற்றையும் சகிக்கிறேன், உனக்காக நான் எல்லாவற்றையும் சுமந்தேனே, உனக்காக நான் எல்லா காரியத்தை ஏற்றுக்கொண்டேனே, என்னை நோக்கிப்பார் என்று சொல்லுகிறார். கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், கொலோசியர் 1:24 வாசிக்கும் பொழுது, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளிலே சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காகிய என் மாம்சத்தில் நிறைவேற்றுகிறேன். கிறிஸ்து அந்த அளவுக்கு உபத்திரவப்பட்டாரு. ஆனால் பவுல் சொல்கிறார், அதிலேயும் இன்னும் சில குறைவுகள் இருக்கிறது. அதை யார் தீர்க்கிறார்னா, அதை நான் தீர்க்கிறேன். அந்த வெட்டப்படுகிற அனுபவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதிலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்து எந்த அளவுக்கு உடைக்கப்பட்டார், வேதனையாக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், அது இன்னும் பூரணமாகலையா. அதிலேயும் குறைவு இருக்கிறது. அந்த சரீர உபத்திரத்தில் இன்னும் பூரணம் அடையல, அதிலேயும் குறைவு இருக்கிறது. அந்த குறைவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். எனவேதான் 12 சீசர்களை பார்க்கிலும் கர்த்தர் பவுலை அஸ்திபாரமாய் மாற்றிவிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலோடு 13 நிருபங்களுக்கு இவன் தான் அஸ்திபாரமாய் இருந்தார். ஆண்டவருடைய பாடுகளை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்வோமானால், வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுப்போமானால், அவருடைய சரீரத்தில் உண்டான குறைவின் உபத்திரத்தில் குறைவானதை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் அஸ்திபாரமாய் மாற்றப் போகிறார். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, அருமையான இந்த காலை நேரத்தில் எங்களை ஜீவனோடு காண செய்தபடியினால ஸ்தோத்திரம்.
அதிகாலமே தேசத்தில் இருக்கிற சத்துருக்களை கர்த்தர் சங்காரம் பண்ண ஆரம்பித்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களுக்கு ஜெயத்தின் நாளாய் மாறினபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மோடு இருக்கிறவர்கள் கடைசி வரையும் இருந்துமுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை நோக்கி பார் என்று சொன்னி, வெட்டப்பட்ட கண்மலையை நோக்கி பாருங்கள். வெட்டப்பட்ட கண்மலை நாங்கள் உம்மை நோக்கி பார்த்திருக்கோம். உம்மை நோக்கி பார்த்தபடினால் தேவன் எங்களுக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் வெட்டப்பட வேண்டிய இடத்தில் நீர் எங்களுக்காக வெட்டப்பட்டு காயங்களை ஏற்று பாவத்திற்காக நீர் வெட்டப்பட்டபடினால ஸ்தோத்திரம். உலகத்துக்கு நேராய் போய்கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காக நீர் வெட்டப்பட்டீரே. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் வெட்டப்படும் பொழுது நீர் எங்களை அஸ்திபாரமாய் மாற்றி விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கண்மலையாகிய கிறிஸ்துவை ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தில் உபத்திரத்தில் குறைவானதை சுமந்து தீர்க்கிறேன். ஆண்டவரே, அந்த சாக்கியத்தை இந்த பாவிக்கும் நீ தந்தரும்படி ஜெபிக்கிறேன். வந்த ஜனத்தை யாவரையும் நீர் ஆசீர்வதி, நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பும். எப்பொழுதும் இந்த கண்மலையை நோக்கி பார்த்து பிரயாணத்தை துவக்கிறவர்களும் முடிக்கிறவர்களுமாயிருக்கிறேன். இல்லாமல்ல தெய்வம், நீர் எங்களுக்கு அருள் பாராட்டும். உம்முடைய தெய்வீகத்திற்கு கருத்துல ஒப்படைக்கிறேன். இன்றைக்கு ஆங்காங்கே நடக்கிறேன் கரங்கொடுக்கும் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதி. ஆண்டவரே, போய் வருகிற ஒவ்வொருவரையும் ரத்த கோட்டைகள் ஒப்படைக்கிறேன். ரத்த வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, ஊழியத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா துஷ்ட மனிதனை கர்த்தர் நீ சங்கரித்து போட போகிறபடினால ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். வந்த ஜனத்தை யாவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.